தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்க்க போற இருக்கிற கவிதை யாருடையதுன்னா சண்முகம் அவர்களுடைய கவிதை. அஹ், அவர் ஈர்ப்பின் பெருமலர் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறாரு. ஈர்ப்பின் பெருமலர் கவிதை சண்முகம் கவிதை. ஈர்ப்பின் பெருமலர் தொகுப்புல பக்கம் 53ல முகத்தினில் நிலவு மங்குகிறது என்ற ஒரு தலைப்புல ஒரு கவிதையே எழுதுறாரு. கொஞ்சம் நீண்ட கவிதை தான் அது. ரொம்ப நீண்ட கவிதை இல்லை, கொஞ்சம் நீண்ட கவிதை. அதாவது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கவிதை. இந்த கவிதையை முதல்ல நம்ம வாசிச்சுக்கலாம். கவிதை உங்களுக்கு காட்சியா வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப முகத்தினில் இப்ப உங்களுக்கு இது தெரியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தலைப்பு கிடையாது. பெரும்பாலும் முகத்தில் தலைப்புகள் நிராகரிக்கப்பட்டிருக்கும் அல்லது விளக்கப்பட்டிருக்கும். ஏன்னா தலைப்பு என்பது கவிதையை ஒரு பொருளுக்குள் சுருக்குவதாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப தலைப்பு எழுதுகிறோம், அதை ஒரு மைய பொருளுக்குள்ள கொண்டு வர வேண்டிய நெருக்கடிக்கும் தள்ளப்படலாம் அல்லது வாசிப்பாளன் அந்த நெருக்கடிக்கு ஆளாகலாம். இப்ப இந்த வாய்ப்பை விடுவித்து விடுகிறது, இந்த சிக்கலை விடுவித்து விடுகிறது கவிதை. முதலில் விடுவித்துக் கொள்கிறது. அப்ப இப்படி கவிதை தொடங்குகிறது. முகத்தினில் நிலவு மங்குகிறது, முழுமையாய் மூடாத உன்னிரு துளிகளும் நேசத்தில் தோய்ந்து திளைக்கின்றன, அனந்தத்தின் அலையினில் புரளும் குளிர்மையாய் என் நடுக்கத்தை ஸ்பரிசிக்கின்றன. புலன்களின் நுனியில் கரைதலின் நிமித்தமாய் காத்திருக்க குமிழ்கள் கோர்த்த கேச இழைகள் நீரில் படபடக்கின்றன. இறுதி அலையின் மீது நடமிட்டு காட்சி ரூபமாகிறார். பொழுதை பிளந்து வானேறும் பூரண வட்டம் உன் சிரசின் மேல் இதுவரை அறிந்திரா கணம் ஒன்றை சுட்டுச் செல்கிறது. புறமடையாத பேரொளியின் அதிர்வு அகமெங்கும் பரவ பிணையும் விரல்களின் இடையே நாம் தேகமற்று போதலின் ரசவாதம் நிகழ்கிறது. இதில் யார் யாரை முதலில் பொன்னாக்குவது என கூறேன். உன்னில் இணங்கி ஆழப் புதையும் நானன்றோ ஒளிர்கிறேன். பெருவெளியில் தாரகைகளை துளாவும் பார்வை என அகமுகமாய் நீ வெளியுருட்டி காண்கையில் நீரூற்றாய் நான் சலசலத்துக் கொண்டிருக்கிறேன். உன் வேர்க்கால்களை சதா ஈரம் செய்ய நீயோ பச்சை வர்ணம் பூண்டு துளிர்க்கிறாய். அம்மோனத்தில் எங்கோ சமைந்திருக்கும் உன் பவளம் பிளந்து பாயும் பொன்னொழி நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற ஒரு கவிதை. இந்த கவிதையை நம்ம காட்சியா பிரிச்சுக்கலாம். ஏன்னா கவிதைகள் ஆனா இது காட்சியா பிரிக்கிறது மற்றது போல முடியும். ஏற்கனவே கலாப்பிரியா கவிதைகள் போல காட்சி ஒரு எளிமையாக காட்சி ரூபமா ஆயிடாது. நேரடியாக அது காட்சி ரூப கவிதையா அது தெரியாது. ஏன்னா படிமங்களும் இருமைகளும் இடைவெளிகளும் கொண்ட கவிதையாக இருப்பதனால காட்சியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது வாசிப்பில் காட்சியை விரிவாக்க வேண்டியது இருக்குது. ஒரு வாசிப்பில் அந்த காட்சி விசிபிள் ஆகிறது. இப்ப காட்சியை படித்தவுடன் விசிபிள் ஆகிறது, நம் கண்ணுக்கு புலனாவதுன்னு இருக்குல்ல. இந்த கவிதை காட்சியை கண்ணுக்கு புலப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு வாசகருக்கு உழைப்பு தேவை. இப்ப அந்த உழைப்பின் ஊடாக அதை கொண்டு வருவது. காட்சி ஒன்று. முகத்தினில் நிலவு மங்குகிறது. முதல்ல இந்த நான் யாரு யாருக்கு இடையில இந்த உரையாடல் இருக்குதுலாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குல்ல. காட்சி ஒன்று ஒவ்வொன்றா விளக்கம். முகத்தினில் நிலவு மங்குகிறது, முழுமையாய் மூடாத உன்னீர் ஒளிகளும். யாருடைய ஒளி அப்படின்னு சொல்லலை. நம்ம ஒளிகள்னு சொல்லணும், நம்ம மனித ஒளிகள். ஏன்னா ஒளிகள் எல்லாருக்கும் இருக்கு, உயிரினங்கள் இருக்கு. ஏன் அக்னி கவிதை எல்லா பொருளுக்கும் ஒளிகள் இருக்கிறதா கவனிக்கும். ஒரு மரத்துக்கு கூட கண்கள் இருக்குன்னு சொல்லும். கிராமத்துல தேங்காவுக்கு கூட கண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒளிகள் அப்படிங்கிறது நம்ம மனிதனுக்கு மட்டும் உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப இந்த உள் என்பது யார் என்று நாம் நேரடியாக அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. நேசத்தில் தோய்ந்து திளைக்கின்றன, அனந்தத்தின் அலையில், அனந்தம்னா முடிவில்லாதது, முடிவில்லாத அலையினில் புரளும் குளிர்மையாய் என் நடுக்கத்தை ஸ்பரிசிக்கிறார். இதுல ரெண்டு கேரக்டர் வந்துட்டாங்க. உன் ஒளிகள், என் நடுக்கம். அப்ப ஒளிகள் யாருடையது, நடுக்கம் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்ப ஒளிகள் யாருடையதுங்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி வரிகளை பார்க்கணும். முகத்தினில் நிலவு மங்குகிறது. சரியா? அப்ப இது யாருடைய முகம் சொல்லப்படல. நேசத்தில் தோய்ந்து திளைக்கின்றன. ஆனா உள் இரு விழிகளும் சொல்றாங்க. ரெண்டு விழிகள் நேசத்தில் தோய்ந்து திளைக்கிறது, நிலவு மங்கி விடுகிறது. நிலவுங்கிறது வெளிச்சம். வெளிச்சம் மங்கின உடனே ரெண்டு விழிகளும் நேசத்தில் தோய்ந்து திளைக்கின்றன. சரி, ஆனா யாருடைய விழிகள் சொல்லப்படலை. அடுத்த வரையும் பார்ப்போம். அனந்தத்தின் அலையினில் புரளும் குளிர்மையாய். முடிவில்லாத அலைகள் முடிவில்லாதது. அதுல புரளும் குளிர்மையாய்.
இப்ப அலைகள் வந்து திரும்ப திரும்ப வருது இல்ல, அதுல ஒரு குளிர்மை இருக்குல்ல. அப்ப அலைகள் புரள் குளிர்மை புரள்கிறது அப்படின்னு எழுதப்படுகிறது. இதுதான் வித்தியாசமான சொற்சேர்க்கைகள். இதுதான் கவிதையில கிடைக்கக்கூடிய ஒரு வகை டெக்ஸ்ட் பிளஸர் அப்படின்னு சொல்றோம். பிளஸர் ஆஃப் த டெக்ஸ்ட்னு அதை சொல்லுவோம். அது இது புரளும் குளிர்மையாய் என் நடுக்கத்தை ஸ்பரிசிக்கிறாய். இப்ப நடுக்கம் யாருக்கு வரும்? பொதுவா நடுக்கம் மனிதர்களுக்கு வரும். இப்ப மனிதர்களுக்கு தான் நடுக்கமானா இல்ல, குளிருக்கு இருக்கக்கூடிய இலைகள் கூட சுருங்கும், இலைகள் கூட காற்றுல இருக்கும், பறவைகள் குறுகி உட்கார்ந்துருக்கும், இப்படி எல்லாமே இருக்கு. இப்ப என் நடுக்கத்தை ஸ்பரிசிக்கிறார். அப்ப இந்த அந்த காட்சி என்னன்னா, யாருடைய நிலம் ஒளியோ மங்கிவிட்டது, யாரோ இரண்டு விழிகள் நேசத்தில் திளைக்கின்றன. அப்ப யாரோ அலையினில், இப்ப இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்? அலை எங்க நடக்கும்? பூமியில் நடக்கும். இப்ப பூமியில தான் குளிர்ச்சி இருக்கு, நடுக்கம் இருக்கு. நடுக்கத்தை பூமியில தான் நடுக்கம் இருக்குன்னா, பூமி நடுக்கத்தை யாரு ஸ்பரிசிப்பாங்க? அப்படிங்கும் பொழுது அதை வானமாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு தோணல் வந்து செல்கிறது. ஆனா அந்த வரிகள் அதை முழுமைப்படுத்தல. அந்த ஸ்டான்ஸா வந்து நமக்கு முழுமைப்படுத்தல. அடுத்த ஸ்டான்ஸாக்கு போவோம், இரண்டாவது காட்சிக்கு போவோம். அது நமக்கு தெளிவை கொடுக்குதான்னு பார்ப்போம். புலன், ஏன்னா கவிதைகளை நம்ம ஒரே வரியில் அர்த்தங்களை எடுத்துட முடியாது. முன்னுக்கு பின் எப்பயும் பேசி முடிக்கிற முன்னுக்கு பின் தொடர்ச்சிகள் நம்ம இணைக்கணும்ல, அது போல புலன்களில் இரண்டாவது காட்சி, புலன்களின் நுனியில் கரைதலின் நிமித்தமாய் காத்திருக்க. இந்த புலன்கள் யாருடையதுன்னு சொல்லப்படல. புலன்கள் புலன்கள்ங்கிறது வெளிச்சமா இது புலப்படக்கூடியதுதான். எதுக்கு புலன்களுக்குன்னா பார்வைக்கு புலப்படக்கூடியது. இப்ப அந்த புலன்கள் நுனியில் கரைதலின் நிமித்தமாய் காத்திருக்க. குமிழ்கள் கோர்த்த கேச இலைகள். கேச இலைகள், கேசம்னா முடி போன்ற இலைகள் அப்படின்னா அது ஒரு செடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு செடிகள், கேசத்தை ஒத்த செடிகள் இருக்கு, அதுல குமிழ்கள் இருக்கு. நீரில் படபடக்கின்றது. நீரில் என்ன பண்ணுது? படபடக்கின்றது. அப்ப நீர் ஓரமாக அந்த செடிகள் இருக்கின்றன என்று எடுத்துக்கலாம். இப்ப இறுதி அலையின், அப்ப அலைன்னு சொல்றதுனால கடல் ஓரமாக அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய செடிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அல்லது வந்து ஒரு ஏரி அலைகள் எப்படி எடுத்துக்கலாம். இறுதி அலையின் மீது நடமிட்டு காட்சி ரூபமாகிறான். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சு. எப்படி நான் சொல்றேன்னா, இறுதி அலை ஒரு அலை வருது. இறுதி அலைனா அது இறுதி அலைங்கிறது அலைக்கு இறுதி அலைன்னு ஒன்று கிடையாது. அப்ப இந்த கவிதையினுடைய காட்சிக்கு அது இறுதி அலை. அந்த இறுதி அலையில நடம்பிட்டு காட்சி ரூபமாகிறாய் அப்படின்னா, ஒரு அலையில யாரு காட்சி ஆவாங்க? அலையில யாரு காட்சி ஆவாங்கன்னா, யாரு மேல நிக்கிறாங்களோ அவங்க அலையில காட்சி ஆவாங்க. அது கூட நமக்கு என்னன்னா, காலையில நம்ம போய் அதுல காட்சியா தெரியுமானா தெரிய மாட்டோம். மனிதர்கள் காலையில காட்சியா தெரிய மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து நல்லா வெயில் உச்சிட்டு வரும்போது நம்மளுடைய நிழல் அதுல படியும். சரியா? ஆனா தண்ணியில முகம் காட்சி ஆகும். நம்ம அதையும் நம்ம சொல்லணும். நம்மளுடைய நிழல் அதுல படியாது. குனிஞ்சு பார்த்தா முகம் காட்சி ஆகும். சரியா? ஆனா இறுதி அலையின் மீது நடமிட்டு காட்சி ரூபக ஆகிறார். இறுதி அலையில் நடமிட்டு காட்சி ரூபம் ஆகிறார். அது அந்த வார்த்தை நடமிட்டுன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே அலை இப்படி இப்படி வருதா, அதுல நடமிட்டுக்கிட்டே காட்சி ஆகுதுங்கும் போது நமக்கு ஒரு பதில் கிடைக்குது. அது சூரிய ஒளி அப்படிங்கிற பதில் கிடைக்கும். சூரிய ஒளி வா அந்த அலை வர 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 அந்த அலையில படும் பொழுது அது நடனமாடுவது போலவே நடனமாடிக்கொண்டே அது காட்சி ரூபமாக கண்ணுக்கு புலப்படுகிறதுன்னு சொல்லுவோம். இப்ப இதுல இருந்து முன்னாடி காட்சியை நம்ம விளக்கிட முடியும். எப்படி அப்படின்னா, அப்ப இங்க காட்சி ரூபமாவது எது என்று கேட்டால் வானம் என்று, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய வானத்திலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளி. அப்ப இது காலையில, ஓகேங்களா? அப்ப என் நடுக்கத்தை ஸ்பரிசிக்கிறாய் முன்னாடி காட்சியில வந்துச்சு இல்லைங்களா? இருவிழி நிலவு மங்கிவிட்டது, இரு விழிகள் நேசத்தில் தோய்ந்து திளைக்கின்றன, அலையில் புரளும் குளிர்மையாய் என் நடுக்கத்தை ஸ்பரிசிக்கிறாய்ன்னு வந்துச்சு இல்லைங்களா? இப்ப நமக்கு இதை எப்படி இணைச்சிக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இரவு நிலவு மங்குகிறதுனா இரவுனுடைய ஒளி குறைய ஆரம்பிக்கிறது, பகல் மெல்ல மெல்லமாக மேலெழும்புகிறது. அந்த அதுதான் இரண்டு விழிகள். வானத்தில் தான் இரண்டு விழிகள் நேசம் கொள்கின்றன அப்படின்னா, நிலவு மங்குதல்ங்கிறது இரவு குறைதல், அதுதான் வானம். அந்த வானத்துல இரண்டு விழிகள்ங்கிறது நிலவு சூரியன். அப்ப அந்த இரண்டு விழிகளும் நேசத்தில் திளைக்கின்றன. காலையில விடியற்காலை பொழுதுல நிலவு மங்குறதும் சூரியன் எழும்பி வருவதும் ரெண்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதான் நேசத்தில் திளைக்கிறது. அப்ப அந்த நேரம் அந்த இரவினுடைய குளிர்மை முற்றும் விலகி விடாது. அப்பதான்
பூமி அந்த அந்த நேசத்தில் தெளிக்கிற அந்த நேரத்துல தான் இங்க முடிவில்லாத அலையில ஒரு குளிர்ச்சி இருக்குது. இரவுல தானே குளிர்ச்சி நமக்கு அதிகமா இருக்கும், வெயில் இல்லாத வேலை. இப்ப அந்த குளிர்ச்சியில ஒரு நடுக்கம் இருக்கு. அந்த நடுக்கம் யாருடையது? பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்குமான நடுக்கம். இத பூமி நடுக்கம் பொதுவாக சொல்லப்பட்டதுனால இது அனைத்து உயிர்களுக்கும் நம்ம எடுக்கலாம். அந்த பூமியில் இருக்கக்கூடிய நடுக்கத்தை ஸ்பரிசிக்கிறாய், தொட்டு உணர்கிறாய். எப்படி தொட்டு உணர்கிறாய்? வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மெல்லிய சூரிய வெளிச்சங்கள், தொடங்குகிற சூரிய வெளிச்சங்கள் தொட்டு பார்க்கிறேன். இப்பதான் அப்படியே தொடுது, ஸ்பரிசிக்கும். ரைட். அப்பொழுதுதான் இரண்டாவது காட்சியில் வரும்போது இப்ப நினைச்சு பாருங்க. புலன்களின் நுனியில் கரைதல் நிமித்தமாய் காத்திருக்கு. அப்ப என்ன பண்ணுது? வழக்கமா காத்திருத்தல்ங்கிறது வருகைக்காக காத்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை செய்வோம், ப்ராசஸே நடக்கும். ஆனா இங்க என்னது? புலன்களின் நுனியில் கரைதல் நிமித்தமாய் காத்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புலன்கள்லாம் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள். அந்த பொருளுடைய பார்வையில கரைதல் நிமித்தமாய் காத்திருக்கன்னா எது அப்படின்னா, ஒன்று நிலவு கரைவதற்காக காத்திருக்கிறது, அதாவது விட்டு விலகுவதற்காக காத்திருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அல்லது குளிர்மை இருக்குல்ல, அந்த குளிர்மை கரைவதற்காக காத்திருக்குதுன்னு எடுத்துக்கலாம். புலன்களின் நுனியில் அப்படிங்கிறது அந்தந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய நுனியில் கடைசி ஸ்டேஜ்ல கரைதலுக்காக காத்திருக்கிறது, குளிர்மை காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த வரிகள் குமிழ்கள் கோர்த்த கேசலையில் நீரில் படபடக்கின்றது வர்றதுனால அந்த அர்த்தம் பொருத்தப்படாதா இருக்கிறது. நிலவு கரைகிறது அப்படின்னு எடுக்கிறத விட நிலவு கரைவதற்காக காத்திருக்கிறது, இங்க இருக்கிற புலன்களுடைய பார்வையிலிருந்து நிலவு கரைவதற்காக காத்திருக்கிறதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் அதை விட புலன்களில் இருக்கக்கூடிய குளிர்மைகள், புலன்களின் நுனியில் கடைசி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த குளிர்மை காத்திருக்கிறது, கரைதலுக்காக காத்திருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் வந்ததுக்கு அப்புறம் அது விலகிவிடும். நீரில் படபடக்கின்றன எது? கேச இலைகள், அந்த குளிர்மையில. அப்பொழுதுதான் இறுதி அலை வருகிறது. இறுதி அலை நான் எதை சொன்னேன்னா, இறுதி அலை என்பது, கடைசி அலை என்பது அந்த கரைதலின் நிமித்தத்துக்கான கடைசி அலை, அந்த காட்சி வருவதற்கான கடைசி அலைகள். அதாவது இரவு விலகி சூரியன் காட்சி ரூபம், இரவு விலகுவதற்கான கடைசி அலைகள், சூரியன் தோன்றுவதற்கான முதல் அலை, அதுதான் இறுதி அலை நீங்க சொல்றாங்க. அப்ப சூரியன் காட்சி ஆயிடுச்சு. இப்ப 2 காட்சிகள் இங்க முடிஞ்சிருச்சு. ஒரு காட்சி பூமியும் வானத்துல சூரியனும் சந்திரனும் நேசம் கொள்ளுதல், பூமியில குளிர்மை இருக்கிறது. சரிங்களா? 2வது காட்சி சூரியன் வருகை, அலையில தோற்றமாகிறது 2வது காட்சி. 3வது காட்சி, இப்ப வானத்துக்கு பூமிக்கு மனதை சொல்லிச்சு. 3வது காட்சி பொழுதை பிளந்து வானேறும் பூரண வட்டம். பொழுதை பிளந்து தானே வானத்துல சூரியன் ஏறி வருது. பூரண வட்டம், அதை சுத்தி ஒரு வட்டம் இருப்பது போல நம்ம ஆரம்பத்துல காட்சி தரும். பூரண வட்டம் உன் சிரசின் மேல் இதுவரை அறிந்திரா கணம் ஒன்றை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? உண்கிறது வானம் என்று எடுத்துக்கொள்ளலாம், எண்ணுங்கிறது பூமி என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப பூமிக்கும் வானத்துக்குமான உறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது கவிதை. இப்ப பொழுதை பிளந்து ஏறக்கூடிய பூரண வட்டம், உன் சிரசுனா வானம்ங்கிற தலை, சிறுசுனா தலை, தலைமேல் இதுவரை அறிந்திரா கணம் ஒன்றை சுற்றி செல்கிறது. ரொம்ப முக்கியம். வழக்கமா பூவை சுற்றி செல்கிறது, பொருளை வைத்து செல்கிறது, இப்படிதான் ஏதாவது சொல்லுவோம். இது கணத்தை சுற்றி செல்லும். கணங்கிறது ஒரு செகண்ட்ஸ், ஒரு பொழுது, ஒரு 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 டைம், ஒரு நேரத்தை சுற்றி செல்கிறது, ஒரு பொழுது, கணம். அப்படி அந்த மாதிரியான ஒரு பார்வையை சொல்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அந்த காட்சி நம்ம உணர முடியும். அது வேலை ஏறி வரும் பொழுது அது எங்க இருக்குது? வானத்தில் தலையில் சூட்டப்பட்டிருக்கிறது போல தெரிகிறது அந்த ஒரு கணம், ஒரு குறிப்பிட்ட பொழுது. இது அந்த டைம்ல தான் நடக்குது. இதுதான் இது 3வது காட்சி. 4வது காட்சி புறமடையாத பேரொளியின் அதிர்வு அகமெங்கும் பரவ பிணையும் விரல்களின் இடையே நாம் தேகமற்று போதலின் ரசம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? 4வது காட்சியில ரெண்டும் கனெக்ட் ஆயிடும். எது? வானமும் பூமியும் கனெக்ட் ஆகிடும் சூரியனுடைய வழியில். சூரிய ஒளிக்கதிர்கள் வீசும் பொழுது உன்னோட ஒன்று பின்னும், 2 விரல்கள் பின்னுவது போல ஒளிக்கதிர்கள் இப்படி இப்படி வீசும், உன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கிறது போல இருக்கு. அந்த விரல்களிடையே புறமடையாத பேரொளியின் அதிர்வு அப்படின்னா அது அது அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் வருது. சூரிய ஒளிக்கதிர்கள் வருகிறது, அந்த அதிர்வு அகத்துல பரவுது. அது பெரிய சத்தம் போட்டு எழுப்புறது அதிர்வுன்னு இல்லை, அது ஒளி கதிர்வுகள் வருகிறது அல்லவா, அது அந்த அது ஒரு அதிர்வுன்னு சொல்றாரு. சத்தம் போடுறது அதிர்வுன்னு சொல்றது வழக்கமான எழுத்து முறை. அப்படி இல்லாமல் அது அகத்தில் பரவுகிற ஒரு அதிர்வு, அதான் புறமடையாத பேரொளி
அதிர்வு அகமெங்கும் பரவ, அந்த சூரிய ஒளிக்கதிர்களுடைய தாக்கம் பூமியில் இருக்கிற அனைத்து பொருளுடைய அகத்துல பரவுது. அப்படி அகத்தில் பரவுவதனால் நாம் தேகமற்று போகிறோம். அப்ப சூரிய சூரியனும் மறைந்து விடுகிறார், இங்க பூமியில் இருக்கிற பொருளும் மறைந்து விடுகிறது. எங்கன்னா அந்த ஒளி கதிர்களால் இரண்டு தேகங்களும் மறைந்து விடுகின்றன அல்லது இணைந்து விடுகிறது. தேகம் மற்று போதெல்லாம் அங்க தேகமே இல்லை. ஏன்னா ஒளிக்கதிர்களுடைய டாமினேஷன் தான் இருக்குது. அந்த ஒளிக்கதிர்களுடைய டாமினேஷன்ல சூரியனும் இல்லை, இதுவும் இல்லை, இங்க இருக்கிற பொருட்களும் இல்லை. ஏன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் தான் முதலுக்கு. இந்த பூமியிலிருந்து இந்த பொருள் சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இந்த பொருளை கவனிக்க முடியாது. ஒளிக்கதிர்கள் அதை மறைத்து விடுகிறது. அதுதான் தேகமற்று போதல்ங்கிற ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் சொல்றாங்க. இந்த கெமிஸ்ட்ரி நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அது போன்ற ஒரு ரியாக்ஷன் இந்த கவிதையில நடக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப சயின்டிபிக்கா கவிதை இருக்கிறது. அப்ப காட்சி 5 இதில் யார் ஒரு உரையாடல் நடக்குது. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், அப்போ உரையாடல் நடக்குது. இதில் யார் யாரை முதலில் புண்ணாக்குவது? நான் உன்னை புண்ணாக்குகிறோன்னா கோல்டு நிறத்தை உருவாக்குகிறேன்னா, அல்லது உன்னில் என கூறேன் என சொல்லேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? பூமி ஆகிய நான் தான் சொல்ல முடியும். பூமி கேட்குது, நான் இதுல யார் யாரை புண்ணாக்குது? நான் உன்னை புண்ணாக்குகிறேன்னா நீ என்னை புண்ணாக்குகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கு. அப்படி கேட்கும் பொழுது பதிலும் அதுவே சொல்லிடுது, உன்னில் இணங்கி ஆழப் புதையும் நானன்றோ ஒளிகிறேன், உன்னோடு புதைகிற நான் தான் ஒளிர்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நான் தான் காட்சி ரூபமாகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உன்னுடைய ஒளியில் நான் தான் இணங்குகிறேன். ஏன்னா நான் சூரிய ஒளிக்கிட்ட நின்னாதான் நான் ஒளிர முடியும். சூரிய ஒளிகிட்ட இருந்து நான் என்ன மறைச்சிக்கிட்டேன்னா ஒளிர முடியும். அப்ப நான் தான் உன்னில் இணங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சூரியன் வந்துருச்சு, இங்க வெளிச்சம் வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு போயிடுச்சுன்னு சொல்றோம்ல, அது வழக்கமான உரையாடல். அந்த உரையாடல் இது தன்னை மாற்றி தலைகளாக்குகிறது, சப்வர்ஷன் பண்ணுது. 6வது காட்சி, பெருவெளியில் தாரைகளை துளாவும் பார்வையின. பெருவெளி, ஒரு பெரிய வெளின்னு வச்சுக்கணும், அதுல தாரகைகளை துளாவும் பார்வையின அகமுகமாய் நீ ஒளியுருட்டி காண்கையில் நீரூற்றாய் நான் சலசலத்துக் கொண்டிருக்கிறேன். ஒண்ணு கிடையாது, பெருவெளி, அதுல தாரைகளை துளாவும் பார்வை இருக்குல்ல, அது போல அகமுகமாய் நீ ஒளியுருட்டி காண்கையில் அப்படின்னா மின்னல். இப்ப காட்சி மாறிடுச்சு. ஒரு பக்கம் வெளிச்சம் வர்றது, இப்ப இன்னொரு பக்கம் போகுது, மலைக்கு போகுது, இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுச்சு காட்சி. அப்ப என்னன்னா, தாரைகளை ஒரு பெண்ணை எப்படி துளாவும் பார்க்குமோ ஒரு பார்வை, அது போல அகமுகமாய் வெளியுருட்டி காண்கிறது இடி மின்னல சொல்றாங்க. அது அகமுகமாய் தான் நடக்கும், விசிபிளா நடக்காது. அகமுகமாய் வெளியுருட்டி சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பார்க்கிற, மின்னலாக பார்க்கிறாய். அப்படி பார்க்கும் பொழுது நீரூற்றாய் நான் சலசரிக்கிறேன். இங்க மழை பெஞ்சு எல்லா பூமியில் இருக்க உயிரிலிருந்து நீரூற்றாய் சலசரிக்கிறேன். உன் வேர்க்கால்களை சதா ஈரம் செய்யும். ஏன்னா அங்க மேகம் இருக்குல்ல, இந்த மேகம் சூரியன் ஒளி இருக்கோன்னா மேகம் மறைச்சிருதுல, இப்ப சூரியனுடைய ஒளி தான் வேர்க்கால்கள். அந்த ஒளி அது ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மேகம் ஈரம் உடையது தானே. இப்போ மேகத்தினுடைய ஈரம் அதன் மீது ஈரம் செய்ய நீயோ பச்சை வண்ணம் பூண்டு துணிக்கிறாய். வானவில் வருதுல, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வானவில் வருதுல, அதை சொல்றாங்க. நீயோ பச்சை வர்ணம் பூண்டு துணிக்கிறாய். இந்த பச்சை வர்ணங்கிறது அங்க நிறைய நிறம் இருக்கேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். பச்சை வர்ணங்கிறது புதிதாக தோன்றுவது, காட்சி தருவது. ஏன்னா அதுல பச்சை நிறத்தோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். இப்போ புதிதாக துளிர்ப்பதை பச்சை நிறம் என்று சொல்லலாம், புதிதாக தோன்றுவதை அவ்வாறு நாம் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசி காட்சி, அம்மோனத்துள் எங்கோ சமைந்திருக்கும், அதுக்குள்ள நீ மறைஞ்சிருக்கிற. உன் பவளம் பிளந்து, ஏன்னா வானவில் வரும் பொழுது வானவிலுக்கு அப்புறம் மறைஞ்சிருக்கிற சூரியன், அது வானவிலுக்கு அப்புறம் அது தோற்றம் வரும்ல, 2வது தோற்றம். அது முதல்ல காலை ஒரு தோற்றம் பார்த்தோம், இது 2வது தோற்றம். வழக்கமா காலையில் வருவது ரெகுலர் தோற்றம், இது வானவில் வருவதுங்கிறது எப்பயாவது நடக்கக்கூடிய தோற்றம். அப்ப அந்த 2வது தோற்றம் சூரியனுடைய தோற்றத்துல அவன் பவளம், செவ்வாய் பவளங்கிறது சிவப்பு நிறத்தை உடையது. சிவப்பு நிறத்துடைய சூரியனுடைய அந்த பவள வாய் திறந்து பாய்கிற பொன்னொளி நான் அப்படின்னு, நான் பூமி ஆகிய நான் ஒரு பொன்னொளி அப்படின்னு சொல்லி, பூமி ஈக்குவல் டு ஒளி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட இந்த கதை நிறைவடைகிறது. நண்பர்களே, இந்த கவிதை என்ன கதைன்னு சொல்லிட்டு படிக்கணும். கவிதை பாருங்க, 2 காட்சிகளே சொல்கிறது. பூமி சூரியன் தோன்றுகிற காட்சி, அதுல 2வது காட்சி வானவில்லுக்கு பிறகு சூரியன் தோன்றுகிறது காட்சி. இந்த 2 காட்சிகளிலும் ஒளி ரூபம் இருக்கு. இந்த ஒளியில் பூமி ஒளிர்கிறதுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் இந்த கவிதை. முழுக்க முழுக்க எங்கேயும் ஒரு அரசியல் உரையாடலோ சமூகத்தில் இருக்கிற யதார்த்தமோ எதுவுமே இல்லை. ஒரு இயற்கையும் பூமியுமான இந்த இயற்கைக்கும் பூமிக்குமான ஒரு இயங்கியல் பண்பு சொல்லி. அப்ப இந்த கவிதை, இப்ப நான் இந்த கவிதை ஒரு அரசியல் கவிதை நான் சொல்றேன். ஆனா இது அரசியல் கவிதைனா வழக்கமான அரசியல் கவிதை அல்ல.
அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கவிதை நாம கிட்ட இருக்கிற மனசுக்குள்ள அத பிரச்சனை, இந்த பிரச்சனை, சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இன பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம மனசு சுமந்து திரிகையில் இந்த கவிதை இன்னொரு உலகத்தை காட்சிப்படுத்துகிறது. அதுதான் இதனுடைய அரசியல். அதை எப்படி சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல 2 விஷயங்கள சொல்லணும் தோழர்களே. இந்த கவிதை வழக்கமான எல்லாவற்றையும் ஒழிக்கிறது, அழிக்கிறது. என்னன்னா, வானத்தை சனாதனம் தனக்கு உரிமையாக சொந்தம் கொண்டாடும். அதை இந்த கவிதை சொல்லாமல் அழித்தொழிக்கிறது. வானத்தை கடவுளுக்கு சொந்தம், சனாதனத்துக்கு சொந்தம் அது கிடையாது. வானம் 2 விழிகளை உடையது. அந்த 2 விழிகளும் பூமியோடு உறவு உடையது. பூமி வானத்தோடு உறவு உடையது. இந்த வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு பரஸ்பர உறவு என்பது, ரிலேஷன்ஷிப்ஸ் என்பது அது ஒன்றுக்குள் ஒன்று. அதாவது வான பூமி வானத்துக்குள் இணைவதனாலும், வானம் பூமியோடு சந்திப்பதனாலும் ஒளிர்கிறது. அவ்வளவுதான். இந்த ஒளி அப்படிங்கிறத வெளிச்சம்னு சொல்லலாம். வெளிச்சம்ங்கிறது வந்து ஒரு சயின்ஸ். வெளிச்சங்கிறது ஒரு சயின்ஸ், தத்துவம், ஒரு அறிவியல், விஞ்ஞானம். அப்ப பௌத்தம் கூட ஒளியை பற்றி பேசுது. சரிங்களா? ஒளிங்கிறது வெளிச்சமாக, அறிவின் வெளிச்சமாக பார்க்கிறது. அப்ப இங்க வெளிச்சங்கிறது இயற்கை கொடுக்கிற, இயற்கை கொள்கிற உறவில் தோன்றுகிற இந்த வெளிச்சம் என்பது ஒரு அறிவியல், ஒரு தத்துவம், ஒரு ஒளி. இப்ப இந்த ஒளி ஈக்குவல் டு சயின்ஸ், தத்துவம், அறிவியல் என்று எடுத்துக்கொள்வதனால், அப்ப வழக்கமாக வானத்தை கடவுளாக சனாதனமாக பார்ப்பது இங்கு அழித்து ஒழிக்கப்படுகிறது. வானம் கடவுள் அங்கிருந்து தீட்சை வழங்கவில்லை. கடவுள் மக்களுக்கு தீட்சை வழங்கவில்லை. வானத்திலிருந்து அறிவியல் தத்துவம் அடிப்படையில் பூமி உறவு கொள்கிறது. அப்படி உறவு கொள்வதனால், பூமி அதனோடு இணங்குவதனால் பூமி ஒளிர்கிறது. ஒரு இடத்துல நான் தான் இணங்கி ஒளிர்கிறேன்னு சொன்னதில்லை. ஒருவேளை அந்த பூமியின் இணைப்பிலிருந்து, சூரியனுடைய இணைப்பிலிருந்து நான் என்னை துண்டித்துக் கொள்கிறேன்னு வச்சுக்கணும். அப்ப நான் ஒளிரவில்லை என்பது பொருள். அப்ப நான் அந்த வானத்தோடு ரிலேஷன்ஷிப் வைக்கும் பொழுதுதான் நான் ஒளிர்கிறேன். அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப ஒளியோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன், அறிவோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்பதுதான் நான் ஒளிர்கிறேன் என்பது பொருள். அப்ப வானம் ஈக்குவல் டு கடவுளுங்கிற அந்த தத்துவம் அளிக்கப்படுகிறது. அதற்கு எதிராக வானம் ஈக்குவல் டு அறிவியல் என்ற தத்துவம் உருவாக்கப்படுகிறது. அது ஒளி என்ற வகையில் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்டு ஒளிதான் இங்கு உறவுகளை உருவாக்குகிறது. ஒளி என்றால் அறிவியல் தான் உறவுகளை உருவாக்குகிறது. ஆனால் அதுக்குள்ள ஒரு அழகியலும் இருக்கிறது. அப்ப அறிவியல் அழகியலோடு இணைந்து வெளிப்படுகிறது இந்த கவிதையில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பிலாசபி. இன்னும் இந்த கவிதை கடைசியா இப்படி சொல்லலாம். 2வது விஷயம், இந்த கவிதை எழுதப்பட்ட விதத்துல, ஏன்னா எஸ்எம்மும் எப்பயுமே கவிதையை பிராக்டிஸ் பண்ணுவார். சரியா? அதுபோது இப்போ அதாவது சோதனாபூர்வமான கவிதைகளை எழுதுவார். எஸ்எம்முடைய கவிதைகள் இருக்கு. அது மாதிரி கவிதை சொல்லியே அது போன்ற கவிதைகளை தான் உற்பத்தி செய்யும். அப்ப இங்க பாருங்க, ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு. ஒரு ரிசர்ச்னா ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை வந்து இணைப்போம், அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வருவோம். இங்க பாருங்க, வானம்ங்கிற ஒரு டேட்டா, பூமிங்கிற ஒரு டேட்டா. வானத்தினுடைய செயல்பாடு, பூமியினுடைய செயல்பாடு. அப்புறம் ஒரு இடத்துல வானம் பூமியும் சந்தித்துக் கொள்கிறது. உன்னுடைய தேகம் என்னுடைய தேகமும் ஒன்றாகிறது. ஒன்றாகும் போது அங்கு ஒளியால் ஒன்றாகிறது. அப்போ ஒளிதான் வானத்தையும் பூமியும் உறவு கொள்ளுங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ்ல வந்து முடியுது. அப்ப இந்த மெத்தடாலஜிங்கிறது ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி. இப்ப ரிசர்ச்சுக்குரிய தன்மையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஆனால் உள்ள இருக்கிறது உள்ள அழகியல் வரிகள், அழகியல் தன்மை கொண்ட வரிகள், அழகியல் தன்மை கொண்ட சொற்கள். ஆனால் அதை இணைத்திருக்கிற முறை, உரையாடல், நானும் நீயும் பூமியும் வானம் கொள்கிற உறவு முறை சயின்ஸ். ஆனால் அது இயங்குவது, அதாவது சயின்ஸ் அடிப்படையில் அது இயங்குகிறது. ஆனால் அதுக்குள்ள பரஸ்பரம் உறவு என்பது அழகியலாக இருக்கிறது. அது வெளிரூப காட்சிக்கு அழகியலாக இருக்கிறது. காட்சிக்கு அழகியலாக இருக்கிறது. ஆனால் இயங்கியலில் அறிவியல் தன்மை கொண்டிருக்கிறது இந்த கல்வி. மீண்டும் ஒருவர் சொல்கிறேன், காட்சிக்கு அழகியலாக இருக்கிறது, இயங்கியலில் அறிவியல் தன்மை கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சோதனா முயற்சியான ஒரு கவிதையாக இதை நாம் பார்க்கலாம். அப்ப எஸ் சண்முகம் யார் என்றால், எஸ் சண்முகம் தொடர்ச்சியாக கோட்பாட்டு ரீதியாக எழுதி கொண்டு வருபவர். மொழியின் மறுபுனைவு அப்படின்னு தன்னுடைய கட்டுரைகளை தொகுத்து சமீபத்தில் நூலாக்கம் செய்திருக்கிறார். மொத்த கட்டுரைகளும் வந்திருக்கின்றன. அதை தவிர கவிதைகள், ஈர்ப்பின் பெருமலர், ஈர்ப்பின் பெருமலர் தான் இந்த தொகுப்புல வரக்கூடிய கவிதை. அப்புறம் வந்து அந்திச்சுழியம், முன்பாதி கடல், இப்படி நிறைய கவிதை தொகுப்புல சமீபத்துல மிக ஒரு கடந்த 10 ஆண்டுகள் அல்லது 7-8 ஆண்டுகள்ல ஒரு குறிப்பிடத்தக்க கவிதை தொகுப்புல தொடர்ச்சியா ஒரு 5-6 தொகுப்புல வெளியிட்டு இருக்காரு.
அவர் ஒரு கவிதையில இந்த மாதிரி சோதனை பயிற்சி தொடர்ந்து செய்துக்கிட்டு வராரு. அப்ப புதிய புதிய சொற்கள் இதுல இன்னொன்னே நான் சொல்லணும், கடைசியா இதை சொல்லி முடிக்கலாம். இவருடைய எழுத்து மொழி, இவருடைய மொழி கட்டமைப்பு, இவருடைய நான் நீ அப்படிங்கிறது எப்படியாப்பட்டதா இருக்குதுன்னா, நான் நீங்க பாலியல், மொழி, அடையாளம், இன அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இப்படி அடையாளங்களுக்குள் சிக்குபவையாக இந்த கவிதை இல்லை. அடையாளங்களை அழித்து வேறொன்றை அழகியல் தன்மையாக்குவதாக இருக்கு. வழக்கமான அரசியல் அடையாளங்களை வைத்துவிட்டு அழகியல் தன்மை கொண்டதாக மாற்றுவேன். இன்னும் ஒன்று, நான் நீ என்பதை தனித்தனியாக வைத்து நிறுத்தி விடாமல், நானை உயர்தளத்திலும் நீயை கீழ்த்தளத்திலும், அல்லது நீயை உயர்தளத்திலும் நானை கீழ்த்தளத்திலும் வைக்கிற அந்த பைனரிக்குள் சிக்கிக்கொள்ளாமல் நானும் நீயும் ரிலேஷன்ஷிப்ல வைக்கிறது. இது இந்த கவிதை மொழியோட சிறப்புத்தன்மை. இப்ப இவருடைய எழுத்து மொழி என்பது நானும் நீயும் இணைந்து இயங்குகிறது என்கிறது தான். இந்த இணைவில் ஒன்று உயர்ந்து ஒன்று தாழ்ந்ததுன்னு இல்லை, ஒன்றால் ஒன்று அர்த்தம் கொண்டு இயங்குகிறது அப்படிங்கிறது தான். அப்படிங்கிற அந்த ஒன்று இதுக்குள்ள இது சம்பவிக்கல. நானால் நீயோ நீயால் நானோ இல்லை, அது ரெண்டுக்கும் இடையில ஒளியால தான் அது சாத்தியம். அப்படிதான் நானும் நீக்கும் இடையில் தான் உறவு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கவிதை சொல்கிறது. இது இந்த கவிதையினுடைய சிறப்பம்சம் தோழர்களே. ஆஹ் எசன்முகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு கவிதையை கூட இந்த இடத்துல சொல்லியாக வேண்டும். இது தமிழன் அவர்களால் அவருடைய கட்டுரையில் நான் நீயை கடந்து இருக்குது சிறுகதை, யாரு ஏசமுகத்துடைய சிறுகதை என்று மொழிதல் கோட்பாடு ஆகிய 2ஆம் பதிப்பு ஆகிய மேலும் சிவசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தொகுப்புல கட்டுரையாக வெளிவந்திருக்கிறது. அது இல்லாமல் அவர் முன்னுரையும் எழுதியிருக்கிறார் அவருடைய நூலுக்கு. அதுல இந்த கவிதையை சுட்டி காட்டியிருக்கிறார் தமிழன் அவர்கள். இதுவரை கண்டிராத பூ ஒன்றின் மையத்துள் முற்பிறவி அறியாது துஞ்சும் இப்பிறவி வரும் பிறவியின் காற்றினியை கலக்க காத்திருக்கிறது. நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான கவிதை பாருங்க. இதுவரை கண்டிராத பூ ஒன்றின் மையத்தில், இதுவரை பார்க்காத ஒரு பூ, யாருமே பார்க்காத ஒரு பூ, அதுல முற்பிறவி அறியாது துஞ்சும் இப்பிறவி வரும் பிறவியின் காற்றினியை கலக்க காத்திருக்கிறது. இதை நம்ம ஒரு ஒற்றை அர்த்தத்துல சுருக்க முடியாது நண்பர்களே. அதை நீங்க என்ன பொருளை இது கொடுப்பீங்களோ, ஒரு இயக்கம் இங்க இருக்கிறது. அந்த இயக்கத்தில் ஒரு அழகியல் இருக்கு, சமூகம் இயங்கியலால் ஆனது. அந்த இயக்கத்துல ஒரு அழகியல் இருக்கிறது, அதை பூ கொண்டு குறியீடு செய்கிறது இந்த கவிதை. அந்த இயக்கத்துல, சரிங்களா, முற்பிறவி அறியொன்றும் இப்பிறவி வரும் பிறவியின் காற்றில் கலக்க காத்திருக்கிறது அப்படி என்று சொல்வதனால் இப்ப இங்க இருக்கிற அரசியலை நையாண்டி செய்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அந்த இயங்கியலில் நாம் ஏக்கமற்று இருக்கிறோம் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியே பல வகை வாசிப்புக்கு இடம் தரக்கூடியதாக இது இருக்கிறது நண்பர்களே. இதுல நான் நீ அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. நான் நீயை வைத்தும் கவிதையிலாம், நான் நீயை மறைத்தும் கவிதையிலாம். இவருடைய கவிதைகளில் நான் நீ எப்பொழுதும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நான் நீயை கண்டுபிடித்தால் தான் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த நான் நீ அடையாளம் கட்டற்றது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த உரையாடலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆமாம்.